விஜய் இந்த மாதிரி பாட்டிக்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக காவேரியை இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாமல் காவேரி அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா அவங்களே வீட்டை விட்டு வெளியே போயிடுறன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு விஜயும் ஒரு தெளிவான முடிவெடுத்து தாத்தா கிட்ட, நான் இந்த வீட்டை விட்டு போக முடிவு பண்ணிட்டேன்ற விஷயத்த சொல்கிறது மட்டும் இல்லாமல், தாத்தா காவேரி வந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னு சொன்னல, அதை நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லிட்டு காவேரியோட வயிற்றுல என்னோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சித்தி பாட்டி தாத்தான்னு அத்தனை பேருமே ஷாக் ஆகுறாங்க. என் சித்தப்பா கூட ஐயோ இந்த காரணத்தை வச்சு அவங்க காவேரியையும் விஜயையும் சேர்த்து வச்சு இந்த வீட்டிலேயே வாழ வச்சிருவாங்களோ, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இந்த சொத்தை நம்மளால் அபகரிக்க முடியாமல் போயிடுமோன்னு சொல்ல, அதே மாதிரி தான் அவங்க பயந்த மாதிரியே தாத்தாவும் விஜய்கிட்ட, என்னப்பா முதல்லையே இந்த விஷயத்த தானப்பா சொல்லியிருக்கணும், போப்பா போய் முதல்ல காவேரி எங்கே கூட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஆனால் விஜயும், இல்லை தாத்தா அது இதுக்கப்புறமா நடக்காது, காவேரியை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அவளோட வயிற்றில் விளையாடுற என் குழந்தைக்காக ஒன்றும் அவளை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு காவேரி மட்டும் போதும், இந்த சொத்து முக்கியம் இல்லைன்னு உடனடியாக அவங்களோட பேக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாசலில் நின்று அவங்களோட கார் சாவியுமே அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதுக்கப்புறமா என் பொண்டாட்டியையும் அவளோட குடும்பத்தையும் பணத்துக்காக அவங்க இன்னுமே என்னை விடாமல் இருக்காங்கன்னு எதுவும் சொல்ல மாட்டீங்கல்ல சித்தின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக, பாட்டியும் தாத்தாவும் விஜய் போகாத போகாதன்னு அவங்களோட பின்னாடியே போகிறாங்க. ஆனால் விஜயும் அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. போகும்போது கூட இத்தனை வருஷமாக தான் வாழ்ந்த வீட்டை பார்த்துட்டு வருத்தத்தோட தான் போகிறாங்க. அப்போது இதை பார்த்த தாத்தாவும் பாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவங்களோட முகத்தை கூட பார்க்காம அங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்பி போகிறாங்க. அப்போது தாத்தா இப்படி அழுகிறத பார்த்த பாட்டியும் ரொம்பவே கஷ்டத்தோட அவங்களோட பொண்ணுக்கிட்ட கதறி அழுது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, அதே மாதிரி தான் சித்தியும், ஆமாம் காவேரி கர்ப்பமாக இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டேன், உண்மையாகவே நம்ம தப்பு தான் பண்ணிட்டோம் போலையே, அதனால தான் ஒருவேளை காவேரியுமே அந்த டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணலையான்னு இப்போ தான் யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சித்தப்பாவுக்கோ செம்ம குஷி. அவங்க உடனடியாக இந்த விஷயத்தை அஜய் கிட்ட சொல்லிட்டு, நீ சீக்கிரமாக உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு இங்கே வான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அஜயும் உடனடியாக ராகினி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, ராகினி ஒரு பக்கம் விஜய் வீட்டு விட்டு போயிட்டாங்கன்ற சந்தோஷத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காவேரி கர்ப்பமாக இருக்காளா, அவங்க ரெண்டு பேரையும் நம்மளால் பிரிக்க முடியலன்னு கடுப்பில் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் பசுபதிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லி எப்படியாவது அந்த சொத்து எல்லாத்தையும் அபகரித்து எப்படி காவேரியை நடுத்தெருவில் நிறுத்தினமோ அதே மாதிரி விஜயை எப்படியோ நிறுத்திட்டோம். ஆனால் சொத்து எல்லாம் அவன் பேரில் தானே இருக்குது, அதையும் நம்ம பேருக்கு எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் உண்மையாகவே நம்ம யாருன்றதை காட்டலான்னு ஒரு மிகப்பெரிய பிளானோட அஜயோடு சேர்ந்து ராகினி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கமும் பாட்டியும் சித்தியும் சரி செஞ்ச தப்புக்காக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்க. தாத்தாவோ தனியாக ஒரு ரூம்லேயே உட்காந்துருக்காங்க, அவங்க வெளியே வர்ற மாதிரியே தெரியல. ஆனால் இன்னொரு பக்கமும் காவேரியோட வீட்டுக்கு போன விஜயும் இந்த மாதிரி காவேரி கிட்ட வாசலில் நின்று, என்கிட்ட இருந்த சொத்து பத்து என் பேரு புகழ்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன், இப்போது விஜயா மட்டும்தான் நான் வந்திருக்கேன், இப்போ உங்கள் அம்மா கிட்ட கேட்டு சொல்லு என்னை ஏற்றுப்பாங்களான்னு சொல்ல. இதை கேட்டுட்டு காவேரியும் தனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண விஜயை பெருமையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் திரும்பி தன்னோட அம்மாவை பார்க்க. ஆனால் சாரதாவும் உடனடியாக வேறு எந்த பேச்சுமே பேசாமல் ரூம்குள்ளே போயிட்டு விஜய்க்காக ஆர்த்தி தட்டு எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்த உடனேயே காவேரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் விஜயோட கஷ்டத்துக்கு தானே காரணமாயிட்டோன்னு அவங்க வருத்தப்பட தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அதை இப்போதைக்கு விஜய்கிட்ட காட்டிக்க வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க விஜயோட கையை பிடிக்க. இதை பார்த்த விஜயும் இப்போ தான் கொஞ்சம் ஆறுதலாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சாரதாவும் விஜய்க்கு ஆர்த்தி எடுத்து உள்ளே வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு உரிமையோட உள்ளே கூப்பிட்டு, என் பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது. காவேரி நீ சொன்ன மாதிரியே இவரை மாதிரி ஒருத்தரை நீ எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுத்துடவே கூடாதுடி, ஏன்னா இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு புருஷனாக கொடுக்க அந்த பொண்ணு தாண்டி கொடுத்து வச்சிருக்கணும், நீ எந்த காலத்தில் பண்ண புண்ணியமோ உனக்கு இவர் மாப்பிள்ளையாக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட இவ்வளோ நாளாக கான்ட்ராக்ட் போட்டு தானே கல்யாணம் பண்ணீங்கன்னு உங்களை கொத்தி காட்டினதுக்கு நீங்கள் சரியான பதிலை கொடுத்துட்டீங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் வாய் வார்த்தையால் அதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அது மிகப்பெரிய தப்புன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது இவளை நான் மனசார என் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாலும் இப்போ நீங்கள் இவளுக்காக இவ்வளோ சொத்தையும் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா அதை நீங்கள் நிரூபித்த மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல்
இந்த ஊருக்காரங்க பணத்துக்காக தானே என் பொண்ணை உங்ககிட்ட சேர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு பேசினதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட ஒரு ரூபாய் இல்லைனாலும் என் பொண்ணு உங்களை வச்சு காப்பாற்றுவான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு காவேரியும், ஏங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, தாத்தா பாட்டி கூடி சீக்கிரம் எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல, விஜயும் அப்படி புரிஞ்சுக்கிட்டாலோ எந்த இதுவும் மாறப்போகிறது இல்லை. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்னையும் ஒன்றையும் ஏற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக எனக்கு அந்த சொத்து வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த சொத்தை காரணமாக காட்டி தான் உன்னையும் என்னையும் அவங்க பிரிக்க பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் உலகமும் உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு அந்த சொத்து தானே காரணம். எனக்கு அப்பேற்பட்ட சொத்தே தேவையில்லைன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு காவேரியும் சரி சாரதாவும் சரி விஜயை இன்னுமே ரொம்ப உயர்வான இடத்துல வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் தாத்தா தாங்கிட்ட ஒரு நாள் முழுக்க எதுவுமே பேசாததுனால பாட்டியுமே ரொம்பவே வருத்தத்தோட தாத்தாவை பார்க்க போகிறாங்க. அதை பார்த்த தாத்தாவும், இதுக்கு மேலே என்கிட்ட நீ பேச ஒன்றுமே இல்லை, உன்னால் என் பேரன் இப்போ என்னை விட்டு போயிட்டான், அவனுக்காக நம்ம சேர்த்து வச்ச சொத்தும் வேண்டான்னு சொல்லிட்டான், போதுமா உனக்கு இது போதுமா? நான் இதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், விஜயையும் காவேரியையும் பிரிக்க முயற்சி பண்ணாத. விஜயனா காவேரி அந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு, ஆனால் அது எதையுமே நீ காதில் வாங்காமல் அவனுக்கு நல்லது பண்ணுறேன்னு நினச்சி எப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு வந்து நிற்கிறியே. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயத்த அவனாவே வந்து சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா நம்ம எல்லாரோட சேர்ந்து குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம்ல. ஆனால் இப்போ பாரு, உன்னோட முட்டாள்தனத்தால் நம்ம குடும்பம் இப்படி சதஞ்சு போய் இங்கே நின்றுக்கிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே, பாட்டி தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே அஜயும் ராகினியும் வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்துட்டு தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஷாக்காக, சித்தியும் அதே மாதிரி தான், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்க, ஆனால் சித்தப்பாவும் நான் தான் வர சொன்னேன், அதான் விஜயா சொல்லிட்டான்ல இவங்க 2 பேரையும் உள்ளே வர சொல்லலான்னு, அப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்ல, ஆனால் தாத்தாவும், பாத்தியாடி விஜய் சொன்ன மாதிரியே இந்த ஆள் ஒன்றும் திருந்தலை, நம்ம சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ விஜயும் இந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா அவன் என்னமோ இந்த வீட்டு சொத்துக்கெல்லாம் சொந்தக்கார மாதிரி ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாத்தியா, இதுக்கு மேலேயும் நீ இவங்களோட சுயரூபத்தெல்லாம் புரிஞ்சுக்கலனா நீ அவனை மாதிரி இந்த வீட்டை விட்டு தானால ஒன்றும் போக தேவையில்ல, அவங்களே அடித்து துரத்துனாலும் துரத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீட்டில் நடைப்பணமாக தான் இதுக்கப்புறமா நான் வாழ போகிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்க, ஆனால் பாட்டியும், இங்கே பாருங்கள், இப்போதைக்கு இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வர்றது எனக்குமே பிடிக்கல, முதல்ல இவங்களை வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்ல, ஆனால் சித்தியும், எதுக்காகம்மா அப்படி சொல்கிறீங்க, என்னதான் இருந்தாலும் அஜய் தப்பு பண்ணியிருந்தாலுமே இப்போது அவன் என் பையன் தானம்மா, அவனை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும்னு சொல்ல, ஆனால் பாட்டியும், இப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு தேவையா? அது மட்டும் இல்லாமல் நீ என்ன சொன்ன, அந்த பசுபதி நம்ம கூட இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாதுன்னு, அதே மாதிரி இந்த பசுபதியோட பொண்ணு இங்கே இருந்தாலும் இந்த குடும்பத்தோட பிரச்சனை ஓயாது, அவள் புது புது பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு தான் இருப்பாள். இப்போ சொல்லு, பசுபதிக்காக நம்ம பேசாமல் அஜய்க்கும் ராகினிக்கும் டிவோர்ஸ் கொடுத்துடலாமா? உடனே இதில் ஷாக்கான சித்தியும், நான் தான் ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம விஜய்கிட்ட எப்படியாவது பேசி அவனை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்ல, ஆனால் பாட்டியும், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, நீ சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு தான் நான் இப்போ எந்த நிலமையில நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல, ஆனால் ராகினியும், இங்கே பாருங்கள், இந்த வீடு என் புருஷனுக்கும் சொந்தமானது தான், ஏன்னா அதான் விஜயை சொத்து வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எகிரிக்கிட்டே நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டியும், முதல்ல என் பேரன் இங்கே வரட்டும், அதுக்கப்புறமா அவங்களோட ஆட்டத்துக்கெலாம் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடன்னு காவேரியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் ராகினியும், கண்டிப்பாக காவேரியும் சரி விஜயும் சரி இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா விஜய் அந்த அளவுக்கு சொல்லிட்டு போயிருக்கானா, யார் சொன்னாலும் அவனோட முடிவை மாற்றிக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்பாடா, ஒரு வழியா காவேரி எங்கள் கல்யாணத்துக்கு அப்புறமா வசதியாக வாழ்ந்துடுவாளோன்ற என் பயத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டாங்க. இதுக்கப்புறமா அவள் அந்த வீட்டிலேருந்து கஷ்டப்படுவா. அதே சமயத்தில் அவளை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக அந்த விஜயும் சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டோம். 2 பேரும் படுற கஷ்டத்தை நான் கண் குளிர பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல, அவங்களோட அப்பாவும், சரிம்மா சரி, கூடிய சீக்கிரம் அந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பி, ஏன்னா என்னதான் இப்போ கோபத்தில் அவன் வெளியே போயிருந்தாலும் அப்புறமா அவனோட மனசை மாற வாய்ப்பு இருக்குது, அதனால் அவனை எப்படியாவது உசுப்பேத்தி அந்த சொத்தை உன் புருஷன் பேர்லையாவது எழுதி வாங்கிடலான்னு சொல்ல, உடனே ராகினியும், சரிப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டியும் காவேரியோட வீட்டு வாசல் முன்னாடி அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை திடீர்னு பார்த்து கங்காவும், காவேரி இங்கே வா, ஏன்
என்னக்கா என்னாச்சு? அங்கே பாரேன் பாட்டி வந்திருக்காங்க. உடனே ஷாக்கான காவேரியும், பாட்டி ஏன் வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உள்ளே வாங்க. உடனே பாட்டியும், இல்லை காவேரி, எனக்கு உள்ளே வர்றதுக்கான தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. உங்கள் அம்மாவை கூப்பிடு, நான் அவகிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, உடனே காவேரியும், அம்மா இங்கே வாமான்னு சொல்ல, உடனே சாரதாவும் அங்கே வந்து பாட்டி வாசல்லையே அழுதுகிட்டு நிற்கிறத பார்த்துட்டு, ஏங்க வெளியே நின்று அழுகுறீங்க, உள்ளே வாங்கங்க அப்படின்னு அவங்கள உள்ளே கூப்பிட, பாட்டியும் ரொம்பவே கஷ்டத்தோடு உள்ளே வந்து, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் ஏதோ என் பேர மேலே இருக்க பாசத்தால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கண்மூடித்தனமாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். ஆனால் இப்போது என் பேரனே என் கூட இருக்க மாட்டேன், அந்த சொத்து பத்து வேண்டான்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி வெளியே வந்துட்டான். தயவு செஞ்சு அவனோட முடிவை அவனை மாற்றிக்க சொல்லுங்களேன், அவனை என் கூடயே அனுப்பி வச்சிருங்களேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சாரதாவும், இங்கே பாருங்க, இப்போ அவர் எங்கள் வீட்டு மாப்பிள்ள, அவரோட முடிவை நாங்கள் மதிக்கிறோம். அவருக்கு சொத்து பத்து வேண்டான்னு அவர் முடிவெடுத்ததெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் வேண்டான்னு அவங்க முடிவெடுக்கவே இல்லையே, நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்கன்னு சொல்ல, ஆனால் பாட்டியும், என்ன இவ்வளோ அசால்ட்டா சொத்து பத்து வேண்டானா பரவாயில்லன்னு சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லையான்னு கேட்க, சாரதாவும் ரொம்பவே பெருமையோட, என் பொண்ணோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இப்படி ஒரு பையனை ஏற்றுக்கணுன்ற முடிவுக்கே வந்தேன். இந்த சொத்தால் தானே நீங்கள் என் பொண்ணையும் அவளோட கல்யாணத்தையுமே அவ்வளோ கேள்வி கேட்டீங்க, எங்களோட குடும்பத்தையுமே அவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க. இப்போது எங்களை அசிங்கப்படுத்தின அந்த சொத்தே இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்காக நாங்கள் கவலை பண்ணோம்? எங்கள் கையில் ஒன்றும் இல்லைனாலும் நாங்கள் தன்மானத்தோட வாழணும்னு ஆசைப்பட்றோம். அந்த தன்மானத்துக்கு ஒரு இழுக்கு வருங்கும்போது அதுக்கு இடையூறாக இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் தெரியணும்னு தான் நினைப்போம். அதை தான் என் மாப்பிள்ளை இப்போ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதனால எனக்கு அது ரொம்பவே பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட, காவேரி மாப்பிள்ளையை கூப்பிடுன்னு சொல்ல, விஜயும் ரொம்பவே சோகத்தோட ரூம்லேருந்து வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக காவேரியும் இந்த மாதிரி உங்கள் பாட்டி வந்திருக்காங்கன்னு சொல்ல, அதை பார்த்துட்டு சோகத்தோட பாட்டியை பார்த்த விஜயும், என்ன பாட்டி, என்கிட்ட ஏதாவது சைன் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா சொல்லுங்கள், சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுக்கறதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஆனால் பாட்டு, ஏன்டா இப்படி வார்த்தைகளாலேயே எங்களை கொல்ற, நான் செஞ்சது தப்பு தான்டா, தயவு செஞ்சு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாடா, நான் அதுக்காக, அதாவது பண்ண தப்புக்காக எல்லார் காலையும் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன்டான்னு சொல்ல, ஆனால் விஜயும், இல்லை பாட்டி, நீங்கள் மன்னிப்பு கேட்குற காலெல்லாம் கடந்து போயிடுச்சு. நான் எவ்வளவோ உங்களுக்கு காவேரி எனக்கு எவ்வளோ முக்கியன்றத சொல்லி புரிய வைக்க நினச்சேன். ஆனால் அப்போ புரிஞ்சுக்காம நீங்கள் இப்போ சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பாட்டியை பார்க்காம உள்ளே போக, இதை பார்த்துட்டு பாட்டியும் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரியும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, கூடி சீக்கிரம் அவர் உங்களோட நிலைமையை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்ல, ஆனால் இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த பாட்டியும், எல்லாமே உன்னால தான் இப்போது என் பேரனை நான் இழந்துக்கிட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே அவங்க மறைச்சிட்டு, இல்லை அவங்க மறந்துட்டு தப்பு பண்ணது காவேரின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறமா காவேரி, நீங்கள் இன்னுமே நிலைமையை புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க பாட்டி, பரவாயில்ல, கூடிய சீக்கிரம் யார் எந்த பிரச்சனைக்கு காரணன்றது உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழுதுகிட்டே உள்ளே போக, உடனே சாரதாவும் கங்கா கிட்ட இவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவான்னு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டியும், எனக்கு எதுவும் முக்கியம் இல்லை, உங்கள் குடும்பத்தால் இப்போது என் பேரனை நான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தோடு அங்கேருந்து போயிட்டு சோகத்தோட தாத்தா கிட்ட கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தாவும், இதுதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும், செஞ்ச தப்ப நீ திருத்திக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, இதை கேட்டுட்டு பாட்டியுமே, நான் என் பேரனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி தாத்தா பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காது எல்லாத்தையுமே ராகினி கேட்டுட்டு உடனடியாக இந்த விஷயத்த பசுபதி கிட்ட சொல்ல, பசுபதியும், இங்கே பாரு, அதை மட்டும் நடக்க விட்டுறாத, கண்டிப்பாக இதை மட்டும் அவங்க பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, அப்புறம் அந்த சொத்தும் நம்ம கைக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் விஜய் இப்போது தனியாக இருக்கிற நேரத்தில் தான் நம்மளால் அவனை பழி வாங்க முடியும். நம்மளோட பவரை பயன்படுத்தி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினதுக்கப்புறமா நம்ம மற்றத்தை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் விஜய் இப்படி தன்னந்தனியாக எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இருக்கும்போதே நம்ம அவனை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ராகினி பசுபதி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் நின்று சித்தியுமே கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் விஜய் சொன்னது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த ராகினி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்மளோட குடும்பத்துக்கு நல்ல காலமே பிறக்காது. அவள் தான் இங்கே இருந்து இருந்து நம்மளோட குடும்பத்தை நாசப்பட்டுக்கிட்டு இருக்கான்றத அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் பசுபதியோட பிரச்சனைக்கும் காவேரியோட பிரச்சனைக்கும் நம்ம முடிச்சு போட்டது எவ்வளோ பெரிய தப்புன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ காய்ஸ், இதுக்கப்புறமா விஜய் காவேரி கூட தான் அதே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயோட
உதவியால் கண்டிப்பாக காவேரி தன்னோட அப்பள பிஸ்னஸையுமே பெருசாகிறதுக்கான நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் பசுபதியும் இதுக்கப்புறமா தான் விஜய்க்கும் சரி காவேரிக்கும் சரி நிறைய பிரச்சனைகளை கொடுக்கணுன்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகினியும் பிளான் போட்டு விஜயோட சொத்து எல்லாத்தையுமே அபகரிக்கலான்னு முடிவோடு இருக்காங்க. ஸோ பாட்டியும் தாத்தாவும் இந்த சதி வலையிலேருந்துலாம் எப்படி தான் அந்த சொத்தை பாதுகாத்து மறுபடியுமே விஜய் கையில் ஒப்படைக்க போகிறாங்க. விஜயுமே பாட்டி தாத்தாவோட சம்மதத்தோட எப்போ தான் காவேரியோட சேர்ந்து அதே வீட்டில் சந்தோஷமாக ராஜா ராணி மாதிரி வாழ போகிறாங்க. இதெல்லாம் கூடி சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் சித்தப்பாவோட குணம் எப்படி விஜய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி தாத்தாவுக்கும் நல்லா தெரியும். அதனால தாத்தா இதுக்கப்புறம் அழுதுகிட்டே அமைதியா இல்லாம இவங்க அத்தனை பேரையுமே வீட்டை விட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அடுத்து விஜயும் காவேரியும் ஒன்னா சேர்ந்து ஒரே குடும்பமா ஒரே வீட்டில் வாழ்ந்து ஒரே பிஸ்னஸை பண்ணி அதுல சக்சஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.